அடுத்ததா நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி தமிழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சியே இங்க வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய அரசியல், பொய்யான அரசியல் அது மக்கள் மத்தியில அம்பலமாகிடுச்சு. அதனால இனி நம்ம நாம் தமிழ் கட்சிய நம்ப தேவையில்ல. அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ஓட்டு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த தேர்தல்ல அது சுத்தமா காலியாயிடும். அதிமுக காலியான மாரி நாம் தமிழரும் காலியாயிடும். இவங்கலாம் ஆல்ரெடி பிஜேபிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் மக்கள் இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை கூட. ஏன்னா அவங்களுடைய அந்த அரசியல் செயல்பாடு இது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில காமிக்குது. வெளிப்படையாவே காமிக்குது. அதான் மக்கள் வந்து ரொம்ப உஷாராயிட்டாங்க. நம்ம வந்து அதிமுகவுக்கும் சரி, நாம் தமிழ் கட்சிக்கும் சரி ஓட்டு போட்டுறவே கூடாது அப்படின்னுட்டு. அதனால தான் இந்த ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு மாறும். நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏன் அது திமுகவுக்கு போடணும்? விஜய்க்கு போடலாமே நீங்க நினைக்கலாம். புதுசா வந்த விஜய் அப்படி என்ன பண்ணிட்டார்? அப்படி என்ன செஞ்சுட்டார்? அப்படி என்ன கிழிச்சிட்டார்? அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க அவர் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. என்ன மக்கள் பிரச்சனை எடுத்து போராடிருக்காரு சொல்லுங்க? திருப்பரங்குன்றத்துல மதக்கலவரம் ஆக்க பார்க்குறாங்க பிஜேபி. அதை எதிர்த்து எதுவும் பேசல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேவாலயம் அடிச்சுன்னு இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரன் அதை பத்தி எதுவும் பேசல. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி எதுவுமே தர மாட்டேங்கிறான். அதுக்கு எதுவும் பேசல. அப்ப எதுக்குமே பேசாத விஜய் மக்களுக்காக பேசுவார் எப்படி மக்கள் நம்புவாங்க? இன்னைக்கு இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போராடுது. எனக்கு நிதி கூடான்னு போராடுது. எனக்கு மெட்ரோ நிறுத்தத்துக்கான நிதியை கூடான்னு போராடுது. கீழடிக்கான அறிக்கையை சைன் பண்ணான்னு போராடுது. அப்படி அதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே அரசாங்கமே போராடும் போது விஜயே போராடணும் போது எப்படி விஜய் நம்புவாங்க? அதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு வந்து விஜய் கிட்ட எந்த பதிலும் இல்லாத போது, அதுக்காக அவர் இந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் விஜய் கிட்ட நடக்காத போது மக்கள் நம்ப தயாரா இல்ல. அதனால இந்த ஓட்டு திமுகவுக்கே போகும்னு தான் என்னுடைய கூற்று.